Maria Group of Institution, Marthandam, Kanyakumari District, admission open now. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் இன்று பதவியேற்ற நிகழ்வானது ஆரம்பத்திலேயே சர்ச்சையுடன் தொடங்கியிருக்கிறது. காரணம், தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படுவதற்கு பதிலாக மூன்றாவதாக இசைக்கப்பட்டது என்பதுதான் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து இதற்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது தாவேகா ஆட்சிக்கு ஆதரவளித்திருக்கக்கூடிய சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்தும் இதற்கு கண்டனமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா. வணக்கம். சிபிஐ தரப்பிலிருந்து தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரம் தொடர்பாக அவங்களோட கண்டன அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, விரிவா சொல்லுங்க. முதலமைச்சர் திரு விஜய் பதவியேற்ற அந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் மூன்றாவது இடத்தில் பாடப்பட்டதற்கு தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தற்பொழுது ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த கண்டன அறிக்கையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவில் தனிப்பெரும் கட்சியாக வந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காமல் ஆளுநர் இழுத்தடித்து வந்தார். குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க பல்வேறு வழிகள் நடந்த முயற்சிகளை முறியடித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் கலந்தாலோசித்து வழங்கிய ஆதரவின் அடிப்படையில் இன்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது என்ற அந்த முதலில் அதை தெரிவித்துள்ளார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாம் நிலைக்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம், நாட்டுப்பண் முதல் இரு நிலைகளுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு இதுவரை அரசு விழாக்களில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதம் பாடப்படுவது நாட்டின் விடுதலைக்கு பிறகு இதுவரை கடைபிடித்து வரும் மரபாகும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வந்தே மாதரம் ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதும் ஒரு மதச்சார்புடையதுமான பாடல் என்பதால் தேசிய கீதமாக இருக்க முடியாது என விடுதலை இயக்க காலத்திலேயே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கடந்த கால விஷயங்களை அந்த அறிக்கையில் திரு வீரபாண்டியன் நினைவு கொண்டுள்ளார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகை உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நிரலில் வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்கி தமிழை மூன்றாம் நிலையில் வைத்தது மரபை மீறிய செயலாகும். இந்த தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த தவறு தொடருவதை அனுமதிக்க முடியாது. நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்புக்காக கூடும் சட்டப்பேரவை கூட்டத்திலும் அனைத்து அரசு நிகழ்வுகள் விழாக்களிலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதையும் நிறைவாக நாட்டுப்பண் இசைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது கேட்டுக்கொண்டுள்ளது. அதாவது இந்த இன்றைய விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. அதன் பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது. மூன்றாவதாக தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இதை சுட்டிக்காட்டி தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. நன்றி ராஜா, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. Maria Group of Institution, Marthandam, Kanyakumari District, admission open now.